நாகையில் நள்ளிரவு பெய்த மழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 1000 ஏக்கர் குறுவை நெற்பயிர்கள் வயலிலேயே சாய்ந்துள்ளன. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாலமுத்துமணி வழங்க கேட்கலாம். பாலமுத்துமணி, விவரங்கள். மோனிஷா, நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை நள்ளிரவு பெய்த மழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 1000 ஏக்கர் பரப்பிலான அந்த குறுவை நெற்பயிர்கள் வயலிலேயே சாய்ந்துள்ளது. அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். ஏற்கனவே புகையான் நோயால் பாதிக்கப்பட்ட நிலையில தற்பொழுது மழை காரணமாக இந்த நெற்பயிர்கள் வயலில் சாய்ந்திருப்பது விவசாயிகளை ஒரு மிகப்பெரிய ஒரு துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது என்றுதான் கூற வேண்டும். அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு குறுவை சாகுபடி என்பது ஏறக்குறைய 75 ஏக்கர் பரப்பளவில் மேற்கொள்ளப்பட்டு அறுவடை பணிகள் என்பது முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 35% அறுவடை பணிகள் நிறைவடைந்த நிலையில மீதமுள்ள அறுவடை பணிகள் என்பது நடக்க இருக்கிறது. இருப்பினும் அந்த புகையான் பாதிப்பு காரணமாக ஏற்கனவே குறுவை சாகுபடி செய்யப்பட்ட விவசாயிகள் பெரும் மகசூல் இழப்பை சந்தித்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்து அதிலிருந்து தற்பொழுது மீண்டு வரக்கூடிய நிலையில அந்த மழை காரணமாக தற்பொழுது அந்த பயிர்கள் சாய்ந்திருப்பது விவசாயிகளால் சொல்ல முடியாத ஒரு துயரத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு என்றுதான் கூறணும். அந்த வகையில தற்பொழுது நாகை மாவட்டத்திற்கு உட்பட்ட கீழ்வேலூர், திருக்குவளை, அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த நெற்பயிர்களானது வயலில் சாய்ந்துள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஆலங்குடி, ராமாபுரம், புதுச்சேரி, வடுகச்சேரி, செம்பியன் மகாதேவி, பாலக்குறிச்சி, சோழவித்யாபுரம், மகிழி, கருங்கண்ணி, மடப்புறம், மீனம்புநல்லூர், பாலக்கரை, திருக்குவளை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1000 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவுள்ள இந்த குறுவை நெற்பயிர்கள் வயலில் சாய்ந்துள்ளது. ஏற்கனவே இந்த புகையான் நோய் பாதிப்பால் மகசூல் இழப்பு ஏற்பட்டுள்ளது மட்டுமல்லாமல் தற்பொழுது நெல் மணிகள் அந்த வயலில் தேங்கியுள்ள நீரில் இருப்பதால் அவை அழுகக்கூடிய அபாயம் இருக்கு. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பாலமுத்துமணி.